நிறைய பேர் உபன்யாசத்தை சொல்லுவா, என்னன்னா இந்த காலத்து பிள்ளைகள் அப்பா அம்மாவை கைவிட்டுடுறா. அதை பிளாட்டன்ட்டாக அப்படி சொல்லக்கூடாது. என்னன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவா பண்ணி வச்ச ஒரு பெரிய உபகாரம் என்னென்னா, வேதிக் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெஸ்டர்ன் சிஸ்டம்க்கு, எஜுகேஷன் சிஸ்டம்க்கு கொண்டு போயிட்டா. ஆகாஷாத்வாயு விட்டுட்டு பாபா பிளாக் ஷிப்க்கு கொண்டு போயிட்டா. அதனுடைய பலனை தான் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். இப்போ இதே அவள் ரெண்டும் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. நான் பூர்வர்களை தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் பூர்வர்கள் தப்பே பண்ண மாட்டான்னு சொல்கிறதையும் நான் எதிர்ப்பேன். அவள் வைதீக தர்மத்திலேயே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்திருந்தா எனக்கு வேறு தெரிஞ்சிருக்காது, நான் அதை தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நம்ம கொஞ்சம் மோகம் வந்துடுத்து. பிரிட்டிஷ் சிஸ்டமில் எல்லோரும் அந்த கான்வெண்ட்டில் போய் அந்த 1900s 20s படிச்சுட்டோ, இப்போ திடீர்னு நம்ம சம்ஸ்கிருதம் தெரிய மாட்டேங்கிறது, வேதம் தெரிய மாட்டேங்கிறதுலாம் கஷ்டப்பட வேண்டியது தான். இப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்த பிள்ளைகள் ஒழுங்காக நாட்டில் சம்பாதிக்கலாமான்னு கேட்டால், அதுவும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நல்லா படிக்கிறவாளுக்கு சட்டுன்னு இடம் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது விதேசத்துக்கு போகுது. அப்போ அது அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, நீ ஒன்றும் என்னோட இருந்துருங்கிறது. அப்பா அம்மா அவங்க போகிறேன். ஏன்னா நான் விதேசத்துக்கு போகிறவன், நிறைய உபன்யாசக்கால் கடல் தாண்ட மாட்டேன், அவளால் பேச முடியாது. நான் 16 நாட்டுக்கு போயிருக்கேன், அதனால் போன அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த அப்பா அம்மா சௌக்கியமாக அந்த பிள்ளைகளோடு இருக்கா. அந்த பிள்ளைகள்லாம் நன்னா தான் பார்த்துக்கிறது. ஆனால் அவளுக்கு போர் அடிக்கிறது. என்னென்னா விதேசத்துக்கு போயிட்டால் நம்மளா வாகனம் ஓட்ட முடியாது. வெளியில் போகணும்னா பக்கத்து வீட்டுக்கு போகணும்னா பக்கத்து வீடே அங்கே ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். என்னெல்லாம் உபன்யாசம் முடித்த உடனே ஒருத்தர் கேட்பார், நீங்கள் கொஞ்சம் நம்ம மாற்றுக்கு வரணுமே, பக்கத்தில் தான் இருக்கும். எனக்கு பக்கத்துலன்னா என்னென்னா பக்கத்துலேன்னு அர்த்தம். வாகனத்தில் நான் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ, போவா 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 50 மைல் போயிட்டே இருப்பா. போய் நான் எழுந்துப்பேன், இதுவும் வந்துடுத்து பக்கத்தில் இருந்தது பாருங்கோம்பா. அங்கே எல்லாமே தூரம். இந்த அப்பா அம்மாவுக்கு அங்கே போயிட்டா பொழுது போக மாட்டேங்கிறது. திடீர்னு குளிர். மின்னியாபோலிஸ்லாம் போனால் ஒரே குளிர். கரெக்டாக மாமி மின்னியாபோலிஸ், அதனால் ஒரே குளிர். இதே ஃப்ளாரிடாக்கு போனால் ஹரிக்கேன். ஒரு வீடு இருந்தது, அடுத்த நாள் பார்த்தோம் இல்லை, என்ன ஆச்சுன்னு தூக்கின்னு போயிடுத்துட்டான். ஹரிக்கேன் வந்தால் தூக்கின்னு போய்டுறது. சரி சார், சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த பக்கம் கலிஃபோர்னியா பக்கம்லாம் போனான்னா பூகம்பம் ஆடுறது. அப்போ அந்த அப்பா அம்மா என்ன சொல்கிறா, நாங்கள் ஒழுங்காக பாரத தேசத்துலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடுறா. அந்த பிள்ளை ஒன்று பார்த்துக்காம விட்டுள்ள, அம்மாவுக்கு எல்லாம் அப்பாவுக்கு ஏற்பாடு பண்ணுறது. அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு நல்லபடியாக ஏற்பாடு பண்ணுறதும் ஒரு விதமான சர்வீஸ். ஏன் இது நான் சொல்கிறேன், இவன் வனப்பரவாவில் இருக்கும்போது குந்தி காட்டுக்கு வந்தாள, எங்கே இருந்தா குந்தி? விதுரநாத்தில் இருந்தா. அப்போ இந்த பிள்ளைகளும் அம்மாவுக்கு ஏற்பாடு தானே பண்ணி வச்சுட்டு வந்தா. அதனால இவர் கேட்கிறார், பிதா மாதா. அடுத்தது ததைவாக்னிஹி. நிறைய பேர் உபன்யாசத்தில் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவா. நான் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தால் அடுத்த வருஷம் என்னை மூர்த்தி சார் கூப்பிடவே மாட்டார், ஆனாலும் சொல்கிறேன், இல்லை ஒரு தைரியத்தில் சொல்கிறது தான். சில பேர் உபன்யாசத்தில் இந்த காலத்து பெண்கள் சூடிதார் போட்டுக்கிறான், பேண்ட் போட்டுக்கிறான். அவள் ஏதோ ஒன்று போட்டுக்கிறா இல்லையா, விஷயத்தை கிரகிக்கிறாளா, ஓரளவுக்கு சம்பிரதாயத்தில் இருக்காளா, நாள் கிழமை கட்டிக்கிறாளா. ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாமி என்கிட்ட ஒரு சண்டையை போட வந்துட்டா, நீங்கள்லாம் கொஞ்சம் மேடையில் சொல்லணும் சுவாமி, பெண்கள்லாம் இந்த காலத்து சூடிதார் போட்டுக்கிறா அப்படின்னா. அந்த மாமி 6 கஜம் கட்டிகிட்டு இருந்தா. நான் கேட்டேன், உங்கள் மாமியார் என்ன கட்டிகிட்டு இருந்தானா? 9 கஜம் வந்தேன். நீங்கள் 9 கஜத்துலேருந்து 6 கஜத்துக்கு வந்தேன், அவள் 6 கஜத்துலேருந்து சூடிதாருக்கு வந்தான். பிஃபோர் வி பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் அதர்ஸ், we should know what are the flaws that exist with us. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவா, ஒரு ஃபிங்கர் நீ மற்றவாளை நோக்கி பாயிண்ட் பண்ணியான, பாக்கி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்மளை நோக்கி தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்றார், பிதா மாதாச்ச. அப்பா அம்மாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணியோ இது பண்ணியோ எதுவுமே உங்கள் பிள்ளைக்கு நான் சொல்கிறேனே, நான் இந்த ஜெனரேஷனால் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாஃப்டாக அட்வைஸ் பண்ணுங்க, ஏற்றுப்பா. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பண்ண தினுசில் நீங்கள் அவளுக்கு பண்ணேன்னா இருக்கிற 2 திவள பக்தியும் போயிடும். அது மட்டும் பண்ணாதீங்க. நான் ஒரு ஆற்றுக்கு போகிறேன்னா அந்த அப்பா அம்மா சொல்லுவா, காலில் விழுந்து சேவிம்பா. ஐயோ, நான் சொல்லிவிடுவேன், அடுத்த நாள் எனக்கு கல்லை வச்சு ஓட்டுவோம் பிள்ளை. அதுக்கா ஆசை வந்துதானே விழுந்து சேவிக்கட்டும். இல்லாட்டா சாஃப்டாக நான் இல்லாத சமயத்தில் சொல்லுங்க, அவர் வந்தாருன்னா முடிஞ்சுதானே சேவி அப்படி சொன்னால் தேவையில்லை, விழுந்து சேவி பொட்டை எடுத்துங்க அப்படின்பா. அது அதுக்கு மேலே நரசமாவதாரம் எடுத்துன்னு உள்ளே போகிறது. அதனால் டீலிங் வித் த கரண்ட் ஜெனரேஷன் இஸ் அன் ஆர்ட். லேர்ன் தட் ஆர்ட் வெரி வெல், else it will become very tough. நீங்கள் பக்தி இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்க.
உன்னால் முடியுமா, இன்னைக்கு முடிஞ்சுதானே வந்து கேளுன்னு சொல்லுங்க, அது வரும். வந்தேவா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இப்படி கேள்வி கேட்டேனா, என்கிட்ட நீ இப்படிலாம் கேட்கவே கேட்காதீங்க. அதுக்கிட்ட நான் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த விதத்தில் எனக்கு அனுபவம் உண்டு. எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவோ நாட்டுக்கு போயிருக்கேன், போன இடத்துலலாம் இந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். சாஃப்டாக நடந்துக்குங்கோ. அதே சுவாமி பிள்ளைகள் கிட்ட அப்படி அடக்கமாக போகணுமா, போக வேண்டாம் தான். அப்பா அம்மாவுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாரும் போத் த மேன் அண்ட் த விமன் எல்லாரும் என்ன சொல்கிறோம், நாங்கள் இண்டிபெண்ட்டுங்கிறோம். எல்லாரும் படிக்கிறா, எல்லாரும் சம்பாதிக்கிறா, வி ஆர் இண்டிபெண்ட்டுங்கிறோம். அப்படி இருக்கவாகிட்ட சாஃப்டாக போனால் தான் காரியம் நடக்குமே ஒழிய அதட்டி உருட்டி மிரட்டி இதெல்லாம் பண்ணால் ஒரு காரியமாக நடக்காது. நடத்த ஒரு துரும்பு கூட நகராது.